நேரம் மாறும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை மன்னா நேரலாகி உங்களை இந்த நாளிலும் உங்களை வாழ்த்தி வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் கூறியபடியே உங்களை என்னையும் உயர்த்துவாராக. ஆமேன், சோத்ரம். இந்த 1581வது காலை மன்னா நிகழ்ச்சிற்கு நான் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக ஒரு காரியத்திற்காக ஜெபிக்க வேண்டும். தமிழகத்தில் இருக்கதான எல்லா சபைகளையும், ஆவிக்குரிய சபைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். ஒவ்வொரு சபைகளிலும் ஆத்துமாக்கள் நிரம்பி வழிய வேண்டும். அந்த அளவுக்கு ஆண்டவர் சபைகளை திடப்படுத்தும்படியாக, வளர்ச்சியின் பாதையிலே கொண்டு போகத்தக்கதாக ஜெபம் பண்ணுவோம். தேவன் பெரிய அற்புதங்களை செய்வாராக. ஆமேன், சோத்திரம். இந்த 1581வது காலை மன்னா நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்ல, தீர்க்கதரிசனமாக சொல்ல விரும்புகிறேன். அது என்ன வார்த்தைன்னு பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, ஈசாக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தான், அல்லது கீழ்ப்படிந்த ஈசாக்கு. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. போன வாரத்தில் நான் சொன்னேன், ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான், அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று சொன்னேன். இந்த வார்த்தை பார்க்கும்போது அவனுடைய மகனாகிய ஈசாக்கும் தன் தகப்பனை போல கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தில் அதில் 2ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்திற்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. அவனுக்கு தரிசனத்தை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அவனுக்கு எகிப்துக்கு போகணும், எகிப்துக்கு போக வேண்டுங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது ஈசாக்குக்கு. ஆனா ஆண்டவர் அவன் தரிசனத்தில் தோன்றி சொல்றாரு, என்ன சொல்றாரு, கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்திற்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு அப்படின்னாரு. அந்த வார்த்தைக்கு ஈசாக்கு அப்படியே கீழ்ப்படிந்தான். ஐயா, தகப்பன் கீழ்ப்படிந்தான், அதே வண்ணமாக அவனுடைய குமாரனாகிய ஈசாக்கும் தகப்பனை போல அவன் கீழ்ப்படிந்தான் ஆண்டவருடைய சொல்லுக்கு. இந்த காலை மன்னா நேரலாகிய நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது உங்கள் சந்ததிகள் உங்களுக்கு கீழ்ப்படிவார்கள், கர்த்தருக்கும் கீழ்ப்படிவார்கள் என்பது உண்மை. அல்லேலூயா. அப்போ ஈசாக்குக்கு எகிப்துக்கு போகணும், உலகத்துக்குள்ள போகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் அன்று ராத்திரியிலே தரிசனமாகி, நீ எகிப்திற்கு போக வேண்டாம், நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே நீ குடியிரு அப்படின்னார். ஆண்டவர் ஆபிரகாமை வெளியே வர சொல்லி ஆசீர்வதித்தார். இங்கே பார்க்கும்போது ஆண்டவர் ஈசாக்கை அங்கே வைத்து ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இன்னொரு வசனம் கேட்கிற பாருங்க, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் சந்ததிக்கும் தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்படி ஆண்டு சொல்றாரு, நீ வெளியே எங்கேயும் போக வேண்டாம், நீ இங்கேயே வாசம் பண்ணு. நீ இங்கே இருந்துட்ட அப்படின்னா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் தகப்பனை ஆசீர்வதித்தது போல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிறாரு. இல்லை நான் இருக்க மாட்டேன், நான் அங்கே தான் போவேன், இங்கே தான் போவேன் அப்படின்னா ஆண்டவர் உன்னை விட்டுருவார். அல்லேலூயா. எந்த மனிதன் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறானோ அவனை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதில் போட்டுக்கிறது என்ன போட்டுக்கான்னு பார்க்கும்போது, ஆபிரகாமின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியாயங்களையும் பிரமாணங்களையும் கை கொண்டபடினால். ஐயா, ஆபிரகாம் கீழ்ப்படிந்திருக்கிற தேவனுடைய வார்த்தைக்கு வெளியே போனார், வெளியே போயிட்டாரு. இப்போ அவன் குமாரனா ஈசாக்கு சொல்லாரு, நீ வெளியே போக வேண்டாம், நீ உள்ளே இரு. அல்லேலூயா. அவனை வர சொல்லி வெளியே வர சொல்லி ஆசீர்வதித்தா தகப்பன. மகனுக்கு என்ன சொல்றாரு, நீ நான் சொல்ற இடத்துல இரு, நீ இங்கேயே வாசம் பண்ணு, நீ எகிப்துக்கு போக வேண்டாம், நீ உலகத்துக்குள்ள போக வேண்டாம்,
நான் சொல்ல தேசத்தில் குடியிரு சொல்லிட்டு இந்த தேசத்தில் வாசம் பண்ணு. நீ இப்ப இருக்கிற இடத்துல இரு. ஆண்டவர் உன்னை சபைக்குள்ள கொண்டு போயிருக்கிறாரா, அங்க இரு. அல்லேலூயா. நீ அங்க இருந்துட்ட அப்படின்னா ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ காலை கிளப்பிட்டு இல்ல எங்க அப்பா அங்க போனாரு நான் அங்க போவேன் அப்படின்னா சரி, அப்ப ஒத்துவராது. அல்லேலூயா. ஐயா, அப்பாவை ஆண்டவர் என்ன சொன்னாரு, நீ வெளியே உன் தேசத்தை விட்டு வெளியே வா, நான் காண்பிக்க தேசத்துக்கு போன உடனே ஆசீர்வதிப்பாரு. அது அப்பாவுக்குள்ள வார்த்தை. உனக்குள்ள என்ன வார்த்தை, நீ இங்கேயே வாசம் பண்ணு. அல்லேலூயா. இன்னைக்கு மக்கள் சொல்லுவாங்க, இல்ல அவங்க போயிட்டாங்க நானும் கூட போறேன், என் மகன் போயிட்டான் நானும் கூட போறேன், எங்க அப்பா போயிட்டா நானும் கூட போறேன். கர்த்தர் தெளிவா சொல்லிட்டாரு. ஐயா, கர்த்தர் தெளிவா சொல்லுது, உன்னை நடத்துற ஊழியக்காருக்கு சொல்லாம வேற யாருக்கும் சொல்ல மாட்டார். புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் ஆபிரகாமை வெளியே வர சொல்லி போ சொல்லி ஆசீர்வதித்தாரு. ஆனா ஈசாக்கு என்ன சொல்றாரு, நீ இங்கேயே இரு. இங்க இருந்தீன்னா நான் உன்னையும் ஆஸ்வதிப்பேன், உன் சந்ததியை ஆஸ்வதிப்பேன். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. உடனே ஈசாக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தகப்பனை போல அவன் வார்த்தை கீழ்ப்படிந்தான். நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? பாருங்க, அதே 26ஆம் அதிகாரத்தில் நல்லா கவனிங்க, 12:13 சொல்லப்பட்டிருக்கிறது. ஈசாக்கு தேசத்திலே விதை விதைத்தான். இந்த தேசத்தில் கர்த்தர் இருக்க சொன்ன தேசத்தில் அவன் வேலை செய்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு முந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினால் பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டார்கள். அல்லேலூயா. ஐயா, நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்தால் ஆபிரகாமையும் ஆசீர்வதித்தவர், ஈசாக்கையும் ஆசீர்வதித்தவர். இந்த வார்த்தையை கேட்கிற உங்களையும் ஆசீர்வதிப்பார். இல்ல என் சாதுரியத்தில் நான் போய் பொழைச்சுக்கிடுவேன், இல்லை எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் அத்துப்படி, எனக்கு எல்லாம் ஞானம் கொடுத்துக்கான்னு சொல்லி நீ ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம நானும் நீங்களும் போவோம் என்று சொன்னால் நமக்கு ஆசீர்வாதம் வராது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதிலே அந்த தேசத்தில் இருந்தால் நீங்க கையிட்டு செய்கிற வேலைகளை அவர் ஆசீர்வதிப்பார். அந்த 100 மடங்கு பலனை பார்ப்பாய். நீ வர வர விருத்தி அடைவாய். நீ மகா பெரியவனாய் மாறுவாய். உனக்கு வேலைக்காரர் இருப்பார்கள், வேலைக்காரிகள் இருப்பார்கள். உனக்கு ஆட்டு மந்தைகள், மாட்டு மந்தைகள், அநேக செல்வங்கள் உனக்கு இருக்கும். எப்போது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவன் சொன்ன இடத்துல இருக்கும்போது. அல்லேலூயா. ஆபிரகாம் ஆண்டவர் கீழ்ப்படிந்தான். ஆண்டவர் ஆபிரகாமை வெளியே வர சொல்லி ஆசீர்வதித்தார். ஆனா ஈசாக்கை தேவன் அங்க இருக்க சொல்லி ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த குடும்பம் போறாங்க, நானும் போறேன் அப்படின்னு போனாள் அப்படின்னா உனக்கு மிச்சம் ஒன்று இருக்காது. ஆண்டவர் சிலரை வெளியே வர சொல்லி தான் ஆசீர்வதிப்பாரு. ஆண்டவர் சிலரை அங்க இருக்க வச்சு ஆசீர்வதிப்பாரு. புரியுதா உங்களுக்கு? அதனால இருக்க வேண்டிய இடத்துல ஒழுங்கா இருங்க. அவர் உங்க சந்ததியை ஆசீர்வதித்தது மாத்திரமல்ல, உங்களையும் வர வர விருத்தியடைய செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவருங்க, நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. கர்த்தர் நல்லவர் உங்க உயர்த்துவார். நீங்க ஒருபோதும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் எதிர்த்து நிற்காதீர்கள். அல்லேலூயா. தேவன் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதுபடி கீழ்ப்படிங்க. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் அப்படின்னு ஆண்டு சொல்றாரு. அவன் சொல்லு கீழ்ப்படிந்தான், நான் அவனை ஆசீர்வதித்தேன். அப்ப அவனுடைய மகனாகிய ஈசாக்கும் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்தான். அப்ப அவங்களும் கீழ்ப்படிந்தாங்க. ஆண்டவர் அவனை வர வர விருத்தியடைய செய்தார். அவன் மகா பெரியவனானான். பெலிஸ்தரெல்லாம் கண்டு போராமப்படுற அளவுக்கு ஆண்டவர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். இந்த காலை மன்னா நேரலாகிய உங்களையும் ஆண்டவர் வர வர விருத்தியடைய செய்து உங்களை அநேக காரியங்களிலே உங்களை ஆசீர்வதிப்பார். எப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவன் உனக்கு என்ன சொல்றாரோ அந்த வார்த்தை கீழ்ப்படிந்து நீ இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் இருந்தால் அவர் உன்னை ஆசீர்வதிப்பார்.
உனக்கு வர வேண்டிய நன்மைகளை யாரும் கெடுக்க முடியாது. அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு அநேகர் பாருங்க, ஆண்டோட வார்த்தை கீழ்ப்படியவே மாட்டாங்க. ஆண்டு தன்னை நடத்துகிற ஊழியக்காரங்களுடைய வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படியவே மாட்டாங்க. அதனால தான் அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லை, அது அவங்களுக்கு ஒரு செழிப்பு இல்லை, அது அவங்களுக்கு ஒரு உயர்வு இல்லை, ஒரு மேன்மை இல்லை. ஆனால் இந்த காலை வேளையில் காலை மணி நேரலாகிய நீங்கள் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அடங்கி இருந்து பாருங்கள், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர், ஈசாக்கை ஆசீர்வதித்தவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜோமனோமா. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு துதிக்கிறோம். ஈசாக்கு உங்க சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் அவனை வர வர விருத்தியடைய செய்தீங்கப்பா. அதே போல் நாங்களும் உங்க சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அடங்கி இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார்.